எக்ஸைஸ் 6.1ல் 8th செகண்ட் சப்டிவிஷன் எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இதில் கொண்டு வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். எக்ஸோட வேல்யூவை அப்படியே சைன் காசுக்கு மாற்ற போகிறோம். அவ்வளோதான். எக்ஸ் இருக்கிறதுல காட்டு இருக்குது. காட்டுக்கு பதிலாக காஸ் பை சைன் இங்கே டோன் இருக்குது. அங்கே சைன் பை காசுன்னு போட்டு கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா கிடைக்கும். இதோட வேல்யூ 1. இது ரெண்டு இன்ட்டில் அப்படியே டிவைடில் வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி சீக்கன் இருக்கு இல்லையா? சீக்கன்கிறது காசோட ரெசிப்ரோக்கல். ஸோ 1 பை காஸ் மைனஸ் காஸ் தீட்டா. இதை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் காஸ் தீட்டா. ஓகேவா? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதுவீங்க. சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ தான் 1 தெரியுமே. அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா எழுதுவீங்க சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இந்த 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்புறம் எழுதிட்டோம் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? இந்த 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்புறம் எழுதுகிறோம் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் காஸ் தீட்டா. இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ எடுத்துட்டு 1 நம்ம என்ன பண்ணணும்? ப்ரூவ் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ எப்படி எழுதிக்கலாம்? இந்த இருக்க வேல்யூவில் எக்ஸ் ஸ்கொயர்டா, அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ அப்படியே ஸ்கொயர் பண்ணியிருப்போம். ஓகேவா? இன்ட்டில் ஒய் இருக்கா? அப்போ ஒய்யோட வேல்யூ அப்படியே எழுதியிருக்கோம். தி ஹோல் பவர் 2/3 மைனஸ் அடுத்து எக்ஸோட வேல்யூவா அப்படியே எழுதியாச்சு. அடுத்து ஒய்யோட வேல்யூவா என்ன பண்ணியிருக்காங்க? ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஒய்யோட வேல்யூ அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்கள். அப்போ 2 இருக்கிறதுனால ஆல்ரெடி ஸ்கொயர் இருக்குது. அப்போ இது என்ன ஆயிரும்? 4 டிவைடட் காஸ் ஸ்கொயர் ஆயிரும். ஹோல் பவர் 2/3. இதில் என்னெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்? இந்த ஸ்கொயருக்கு ஸ்கொயர் கேன்சல் ஆகுது. அப்போ 1 பை காஸ் கியூப் 2/3. இதில் என்ன இருக்கும்? ஒரு காஸ், இங்கே ஒரு சைன் இருக்குது பாருங்கள். இப்போ சைனால் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே 4 இருக்கிறதுனால இங்கே கியூபிக் வரும். இந்த காசையும் சேர்த்து காஸ் கியூப் டீட்டான்னு போட்டாச்சு. ஓகேவா? இங்கே ஒரு காஸ் டீட்டா இருக்குது, இங்கே காஸ் ஸ்கொயர் டீட்டா இருக்குது. ஸோ காஸ் கியூப் டீட்டா தி ஹோல் பவர் 2/3. ஓகேவா? அடுத்து கியூபிக் இந்த 1 பை காஸ் எப்படி எழுதுவோம்? சீக்கன். சைன் பை காஸ் இது எப்படி எழுதுவோம்? டூன். கியூபிக் இருக்கிறதுனால இந்த கியூபிக்கும் இந்த டிவைடட் 3ல் இருக்கு இல்லையா பவரில் அந்த வேல்யூ கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் டீட்டா. சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் டீட்டா வேல்யூ நமக்கு ஆல்ரெடி என்னென்னு தெரியும்? 1ன்னு தெரியும். ஆன்சர் சால்வ் பண்ணியாச்சு. ஓகேவா?